உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த சீரீஸில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நம்ம எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ யாராவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A யாராவது மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நார்மலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னால் யூஸ்வலாக என்ன இஷ்யூ வந்திருக்கு, என்ன ஏதுன்றது மட்டும் தான் இவ்வளோ நாள் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்போ படிக்கும் பொழுதே வித் மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் சேர்த்தே படிக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இந்த கிளாஸில் உங்களுக்கு தரப்போகிறோம். நம்ம ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜான்லேருந்து இப்போ நடந்துட்டு இருக்க மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ ஜான் மந்த் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜான் மந்த்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஸோ என்னென்ன இஷ்யூ நடந்துச்சு, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தியோசபிக்கல் சொசைட்டியோட 150th இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாமில் வந்துருச்சு. அப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்லேருந்து என்ன படிப்பீங்க? ஸோ என்ன தியோசபிக்கல் சொசைட்டி 150th நடந்திருக்கு, எங்கே நடந்துச்சு, இவ்வளோ தான் பேசிக்காக படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் போவாங்க. கரெக்டாக? பட் நம்ம கேட்கும் பொழுது இன்னும் இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஜிஎஸோட கலந்து வருது. தியோசபிக்கல் சொசைட்டின்னு பார்க்கும் பொழுது ஹிஸ்ட்ரியில் ஒரு நமக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுதே ஜிஎஸ்க்கும் சேர்த்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்ம ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணிடுவோம். இது பேஸ்டாக என்னென்ன ஏன்ஷியன்ட் என்னென்ன கவரேஜ் இருந்துச்சு, வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா, எல்லாத்தையுமே இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சுப்போம். 150th இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி இனாகிரேட் பண்ணிட்டாங்க. அப்போது எங்கே நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடையார் கேம்பஸ் சென்னையில் நமக்கு நடந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் நடக்குது அப்படின்னாவே அங்கே ஏதோ ஒரு தீம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போது எக்ஸாமில் அடுத்து கேட்பாங்க எங்கே நடந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட அஃபிஷியல் தீமாக என்னத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அந்த அஃபிஷியல் தீமோட லோகோ. பீகாக் லோகோ இருக்குது. 150th தியோசபிக்கல் சொசைட்டியோட கன்வென்ஷன் நடந்திருக்குது. இதில் இருக்கு பாருங்க, 1 வேர்ல்ட் 1 லைஃப். இதுதான். அப்போ 1 வேர்ல்ட் 1 லைஃப் அப்படின்றது தான் இதோட மெயின் கோர் தீம். அப்போ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? 1 வேர்ல்ட் 1 லைஃப். அதனால ஸ்பிரிச்சுவல் ஆஃப் ஹியூமனிட்டி. இதில் எத்தனை டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா 752 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரின்னு கேட்குறப்ப 30 கண்ட்ரிஸ் இதில் வந்துருவாங்க. ஸோ இதோட கருப்பொருள் என்னது? தமிழில் பார்க்குறவங்களுக்கு புதிய மனித ஒரே வாழ்க்கை புதிய மனித குலத்தின் ஆன்மா அப்படின்றது தான் 1 வேர்ல்ட் 1 லைஃப் நியூ ஸ்பிரிச்சுவல் ஹியூமனிட்டி. அடுத்து எத்தனை லீடர்ஷிப், யாரோட தலைமையில் நடந்துச்சு, எந்த லீடர்ஷிப், அந்த மாதிரிலாம் யார் யார் அட்ரஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் ஆஃப்லைனில் இருந்த மெம்பர்ஸ் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 100 மெம்பர்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதை யார் இந்த கரண்ட் அட்ரஸ் பண்ணனா இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் டிம் பியாண்ட் அப்படின்றவர். ஸோ தமிழில் இருக்கவங்களுக்கும் அதே தான், டிம் பியாண்ட் அப்படின்றவர் தான் இதோட உரையை தொடக்கி வைத்தவர். அதுக்கப்புறம் மெயின் ஸ்பெஷல் எக்ஸிபிஷன். ஸோ இந்த கன்வென்ஷன் நடக்கும் பொழுது இங்கே ஒரு 2 ஸ்பெஷலான ஒரு எக்ஸிபிஷன்ஸ் நடந்திருக்கு. என்னென்ன? 2 லேண்ட்மார்க் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 100 years ஆஃப் லீகசி அப்படின்றது நம்மளோட பிளவாஸ்கி மியூசியம் ஆஃப் ஆர்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 100 years ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி, இதை சுரேந்திர நாராயண் இவர் தான் அச்சீவராக இருக்குது. ஓகேவா? டூ த டைம்ஸ் ஆஃப் சென்ஸ். ஜஸ்ட் இந்த வார்த்தை மட்டும் கேட்டு இந்த மாதிரி எங்கள் பிளவாஸ்கி மியூசியம் ஆர்ட்ஸில் வந்து எப்போ ஒரு எக்ஸிபிஷன் எந்த லேண்ட்மார்க்கில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். அது எது பேஸ்டாக கண்டக்ட் ஆனாங்கன்னா தியோசபிக்கல் பேஸ்டாக நடந்த கன்வென்ஷன் அப்போது நடந்த ஒரு எக்ஸிபிஷன். ஓகேவா? அடுத்து இதில் வேறு என்னது? இது அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன். என்னது? 100 ஆண்டுகள் பாரம்பரியம் கலை அருங்காட்சியம். பிளவாஸ்கி கலை அருங்காட்சியத்தில் ஒருத்தர் தொடங்கி வச்சாங்க. அதோ காலத்தின் கண்ணோட்டத்தில் தியோசபிக்கல் சொசைட்டியோட 150th டே. ஸோ இந்த ஆவணத்தை வந்து தொடக்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் அப்படின்றவர். யார்? சுதேந்திர நாராயணன். ஸோ ஹியூமனிட்டின்னு வந்துருச்சு, அது ஒரு பக்கம். ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றத பற்றி இதில் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வந்துறப்போ மத நல்லிணக்கத்தை தொடக்கி வைத்திருக்காங்க. தொடக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ் ஆஃப் ரிலீஜன். வேறு என்னென்னது எந்தெந்த மாதிரி மதங்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஹிந்து, புத்திசம், இஸ்லாம், ஜெயினிஸ்ட் அண்டு கிறிஸ்டியன், மேலும் ஜொராஸ்டியன்ஸ். இவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? கேட்பாங்க எந்தெந்த விதமான மதங்கள் வந்து இதில் இடம் பெற்றிருந்தாங்கன்னு கூட கொஷினில் கேட்பாங்க. ஒரு மெயின்ஸுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தது எல்லாமே இஷ்யூ, அவ்வளோதான். என்னது? கன்வென்ஷன் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்குது, அது ஒன்று.
ப்ளஸ் அது தழுவி 2 அருங்காட்சியகம் நடத்தியிருக்காங்க. அதில் மெயினாக நம்ம எதுக்காக நடத்திருக்கோம், தியோசபிக்கல் சொசைட்டி. அப்போது இப்போ ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப்லேருந்து வருவோம். இப்போ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், தியோசபிக்கல் சொசைட்டி ஃபவுண்டட் பை நமக்கு தெரியும் பிளவாஸ்கி. இந்த நேம்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியும் அப்படின்னா இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, மேடம் பிளவாஸ்கியும் ஆல்காட்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும், எந்த இயர்னு மட்டும் தெரியும். பட் ஒரு மெயின்ஸ் வியூலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். தியோ அப்படின்னா காட், விஸ்டம் பற்றி பேசுனா சோஃபி, அதனால தியோசபிக்கல் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் வச்சுப்பாங்க, தியோசபிக்கல் மூமெண்ட். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேடம் பிளவாஸ்கி, இவங்க ஒரு ரஷ்யனை சேர்ந்தவங்க, ப்ளஸ் ஆல்காட் இவங்க அமெரிக்கனை சேர்ந்தவங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நியூயார்க் சிட்டியில் 1875 நமக்கு இந்த தியோசபிக்கல் சொசைட்டியை நமக்கு உருவாக்கியிருக்காங்க. அப்போது பேரின் தோற்றம் தெரியும், கடவுள், அதுக்கப்புறம் ஞானம், அறிவு, எப்படி வேணால் சொல்லலாம். இப்படி உருவானதான் கடவுளின் ஞானம் அப்படின்னு பேர். ஸோ இதில் என்னென்ன ரிலீஜன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து நிறுவியவர் பேரும் நமக்கு தெரியும், 2 பேர் சொன்னோம், மேடம் பிளவாஸ்கியும் அதுக்கப்புறம் ஆல்காட். ஒருத்தவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னது, இப்போ பெசன்ட்டோட லெக்சர்ஸ். அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க அடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனதோட தொடக்கமாக இருந்தால் தான் நம்மளோட மெயினாக யார், அன்னி பெசன்ட் உள்ளே வந்துருவாங்க. ஸோ இவங்க தான் டெலிவர்ட் த இன்டர்நேஷ்னல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தீபபதி ஆன் டாபிக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகேவா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற தலைமை மெயினாக சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் தலை சிறந்த அடித்தளமாக ஆன்மீகத்துக்கு ஒரு அடித்தளம் விதித்து வந்துச்சு அப்படின்னா அது இந்த தியோசபிக்கல் சொசைட்டி தான். ஸோ இதில் மெயினாக அன்னி பெசன்ட்டோட உரை அப்படின்றது இடம்பெற்றிருக்கனால தான் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பெட்டர் வேர்ல்டு அவங்களோட உரையின் தலைப்பு இது தான். ஓகேவா, ஆன்மீகம் மற்றும் சேவை சிறந்த உலகிற்கான அடித்தளம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, அன்னி பெசன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ லேட்டராக என்ன ஆயிடுச்சு, இதோட ஹெட் குவார்ட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது தியோசபிக்கல் சொசைட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். ஹெட் குவார்ட்டர் ஃபஸ்ட்டு ஷிஃப்டட் இந்தியா அண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, நியூயார்க் சிட்டியில் இருந்து இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகுது, நமக்கு சென்னை அடையாருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஷிஃப்ட் ஆன பிறகு ஃபவுண்டர்ஸ் அரைவ் டு எங்கே ஃபஸ்ட்டு அரைவ் ஆனாங்க, மும்பையில் 1879 அரைவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர் நமக்கு அடையாறு மதுரை, இப்போது சென்னையாக இருக்குது 1882. ஓகேவா, அப்போது 1882 இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர் அடையாரில் செட்டப் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் நமக்கு என்ன பாயிண்ட்டு, ஹிஸ்டாரிக்கல் அடையார் லைப்ரரி அண்டு ரிசர்ச் சென்டர். இதை ஃபவுண்ட் பண்ணவர் யார், பேர் வந்து பார்த்துக்கோங்க, அடையார் லைப்ரரியும் ரிசர்ச் சென்டரும் ஃபவுண்ட் பண்ணவர் இங்கே வந்த பிறகு ஆல்காட் 1886 இந்த 2த்தையும் நிறுவியிருக்காரு. ஓகேவா, அது மாதிரி 450 வருஷத்துக்கு ஓல்டான ஒரு பேனியன் ட்ரீயும் இருக்குது. இல்லை சும்மா தெரிஞ்சுக்க நாலேஜ்க்காக கூட தெரிஞ்சுக்கலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து இந்த அடையார் லைப்ரரியும் ரிசர்ச் சென்டர் 2ம் யாரால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா ஆல்காட் அவரால் 1886 வந்திருக்கு. ஸோ தமிழில் சேம் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸோ இதோட கோர் ஃபிலாசபி என்ன, ஓகே தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ண ஒன்று இந்தியாலேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அடையாருக்கு ஹெட் குவார்ட்டர் வச்சாச்சு. இதோட மெயின் என்னவா பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்மீகம்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கப்புறம் இதோட மெயின் கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட். ஓகேவா, அடுத்து ஒரு வார்த்தை என்னது, யூனிவர்சல் பிரதர்ஹுட். ஸோ இந்த யூனிவர்ஸில் யாராக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல், ரேஸ், க்ரீட், செக்ஸ், கேஸ்ட், கலர், ஸோ இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் சமம் தான், எல்லாருமே பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்க்கும்பொழுது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மெயின்ஸ் எழுத போகிறீங்க, ஸோ இது பேஸ்டாலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டிக்கலை இங்கே வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஆர்டிக்கல் 15 அப்படின்றது ரேஸு, செக்ஸு, கேஸ்ட், கலர் இதை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டே நமக்கு இருக்குது. ஓகே, இது முடிஞ்சிச்சா. அடுத்து ஸோ வேறு என்ன, இப்போ இவங்கள்ட்ட வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரப்போ மெயினாக ஹிந்துவோட ஃபிலாசபிக்கல், ஸோ நிறைய ஹிந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க. லைக் உபனிஷாஸ், வேதா, யோகா, சமக்கியா அண்ட் யுனானி, புத்திஸ்ட் ட்ரெடிஷன், இந்த மாதிரி இதுவும் கேட்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஹிந்து ஃபிலாசபிக்கலில் வர என்னென்ன சிஸ்டம்ஸ் இது அப்படியே கொடுத்து கேட்பாங்க. உபனிஷா, வேதா, யோகா இது எல்லாமே தியோசபிக்கல் சொசைட்டி கீழே வருது. ஓகேவா, அடுத்து இப்போ அன்னி பெசன்ட் இப்போ தான் என்ட்ரு ஆகுறாங்க. வந்த பிறகு அன்னி பெசன்ட்டோட உரை ஒன்று பார்த்தோம். என்ட்ரு ஆகிறது என்னது, 1889 அடையாறில் இதாகிறப்போ வராங்க. பர்மனன்ட் ஹவுஸிங் ஜாயின்ட் அட் த தியோசபிக்கல் சொசைட்டியில்
எப்போ 1889 இணைஞ்சிட்டாங்க. ஹி டுக் த பிரசிடென்ட்ஷிப். அப்போ வந்தது என்றானது அப்போ எப்போ பிரசிடென்ட்ஷிப் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1907 எப்போனா ஆல்காட்டோட டெத்துக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் வியூவிலேருந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கனாலும் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸில் பேக்ரவுண்ட் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1907 அவங்க எப்போ பிரசிடென்ட்ஷிப் வந்தாங்க அப்படின்னு கொஷின் கேட்டால் பிரசிடென்ட்ஷிப் 1907. ஸோ மெயின் அதுக்கப்புறம் இந்த இந்தியன் இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட கூட சேர்ந்து அந்த டைமில் வந்தது தான் ஹோம் ரூல் மூமெண்ட். இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் வரிசையாக தான் படிப்போம். இப்போ ஹோம் ரூல் மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு? 1916. ஹோம் ரூல் அப்படின்னாவே அதுக்கான மீனிங் என்னது? செல்ஃப் ரூல் ஃபார் இந்தியா. செல்ஃப் ரூல். இப்போ அன்னி பெசன்ட்னு தெரிஞ்சிட்டாவே அவங்க எழுதின பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு என்ன நியூஸ் பேப்பர்? நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த். ஓகே, இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படித்த மாதிரி ஆயிரும், ஒரு ஜிஎஸ் ரிவிஷன் மாதிரியும் ஆயிரும். என்னென்ன பத்திரிகை எழுதியிருக்காங்க? நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த் அப்படின்ற 2 பத்திரிகை எழுதியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக அவங்க நேஷ்னல் அண்டு தியோசபிக்கல் ஐடியாஸ் என்ன பண்ணாங்க? ப்ரமோட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த். ஸோ இந்த பத்திரிகை மூலம் தேசியவாத கருத்துக்களை, தியோசபிக்கல் கருத்துக்களையும் மக்களிடம் பரப்பினார். அடுத்து இவங்க பண்ண சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன? மெயினாக சைல்டு மேரேஜ், கேஸ்ட் சிஸ்டம். அவங்களோட மெயின் எய்மே என்னாச்சு? டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அப்போது கேஸ்ட் சிஸ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி சோஷியலி மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் இருக்காங்களே அவங்களோடது, லைக் விடோஸ், புவர் பீப்புள், ரொம்ப அடிமட்ட தரத்தில் இருக்கவங்கமா இருக்கும், அவங்கள எல்லாத்தையுமே ரீமார்ஜினலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, இது ஹிந்து பேஸ்டாக நிறைய பேர் இருக்கனால சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் வாரணாசியில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1898. அண்ட் லேட்டர் பிகம் த இப்போ இருக்க பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? சமூக சீர்திருத்தங்கள்ல குழந்தை திருமணம், சாதி முறை எதிர்ப்பு, அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விதவைகளுக்காக நிறைய போராடி இருக்காங்க. 1898 என்ன பண்ணியிருக்காங்க? ஹிந்து கல்லூரியும், அதுக்கப்புறம் அந்த ஹிந்து பல்கலைக்கழகம் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இன்னொன்று அதே டைமில் தான் நமக்கு ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க 1894. ஓகேவா? ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன? ஃப்ரீ எஜுகேஷன் டு த மார்ஜினலைஸ்ட் அண்டு கேஸ்ட் அப்ரெஸ்டு சில்ட்ரன்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணதான் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, ஸோ அந்த டைம்லேருந்தே மிட் டே மீல் ஸ்கீமும் வந்திருக்கு. அப்போது ஆல்காட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஆல்காட் அவர் மூலிமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்ரெஸ்ட் பீப்புளுக்காக இவ்வளோலாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரியோட ஒரு பியூட்டின்ற மாதிரி எடுத்து காமிச்சு நீங்கள் எழுத முடியும். ஃப்ரீ மிட் டே மீல், ஸ்கூல் பிகேம் த அஃபிஷியல் ஸ்டேட். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு யார் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா கலக்ஷேத்ரா கனெக்ஷன். ஸோ கலக்ஷேத்ரா அப்படின்னாவே நமக்கு தெரியும், பரதநாட்டியம் டான்ஸர் பற்றி பேசுகிறாங்க. யார்? இது பேர்லாம் ரொம்ப ஃபெமிலியரான பேர். ருக்குமணி தேவி அருந்தலே. ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த தியோசபிக்கல். ஸோ ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்மணி அருந்ததி தேவி தியோசபிக்கல் கொள்கையில ஆழமாக பாதிக்கப்பட்டவர். ஸோ அதுல ஒரு தியோசபிஸ்டான ஜார்ஜ் அருந்தலே அப்படின்றவங்க இவங்க மேரேஜும் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஃபோர் எக்ஸ்பேண்டிங் த கலக்ஷேத்ரா அப்படின்னாவே அதோட மறுமலர்ச்சி, கலையோட மறுமலர்ச்சி இயக்கத்தை முதலில் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அடையாறுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டார்டட் இன் அடையாறு தியோசபிக்கல் சொசைட்டி வளாகத்தை தொடங்கி வைத்தாங்க. முதலில் அடையாறில் தொடங்கி வைக்கப்பட்டது. பின்னர் இந்த இயக்கம் விரிவி பறந்தெடுந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் எமர்ஜென்ட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட்ஸு. ஸோ அந்த இஷ்யூவும் தெரிஞ்சிருச்சு. இதை பற்றி படிக்கும்போது நம்ம பிளவாஸ்கி, ஆல்காட் பற்றியும் படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் பற்றி படித்தோம். ஸோ ப்ளஸ் இந்த அவங்க பேஸ்டாக வந்த ஜேர்னல்ஸ் என்ன. ஸோ ஒரு மெயின்ஸ் எழுத போகிறீங்க, இதை பற்றி கொஷின் கேட்குது அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் ரெடி ஆயிரும். ப்ளஸ் ப்ரிலிம்ஸ்க்கு அங்கங்கே இருக்க இயர்ஸு ப்ளஸ் யார் நிறுவனாங்க, இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ 150th இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த இஷ்யூ எதை பற்றி இருக்குதுன்னா ஜல்லிக்கட்டு இஷ்யூ. ஓகே, இப்போது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல் இப்படின்ற மாதிரி பல பெயர்கள் இது இருக்குது. ஸோ இந்த இஷ்யூன்னு வரப்போ இதுக்காக நிறையா போராட்டங்கள்லாம் நடந்து வாங்கியிருக்கோம். அப்போ இதுக்கான பேக்ரவுண்டும் இருக்குது, இதுக்கான ஏன்ஷியன்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே சேர்த்து இதில் கவர் பண்ணிடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஈவென்ட், ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் நடந்துச்சுன்னு கேட்டுப்போம். ஸோ ஜல்லிக்கட்டு, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு ஈவென்ட் இந்த 2026 இருக்கிறது எப்போ ஹெல்ட் ஆனுச்சு? January 3, 2026. எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. தக்ஷன்குறிச்சி வில்லேஜ், கந்தரக்கோட்டை தாலுகா, புதுக்கோட்டை. இது எல்லாமே பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குரூப் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, குரூப் 2A படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர்லாம் கேட்குறதுக்கு, ஏன்னா யூனிட் 8 கூட கேட்டுடலாம். ஓகேவா? எப்போ தக்ஷணக்குறிச்சி, கந்தரக்கோட்டை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் வந்து நமக்கு நடந்திருக்கு. Jan 3, 2026 ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டு அப்படின்னாவே இந்த வாடிவாசல் நம்ம எல்லாருமே தெரியும், வாடிவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்போது பாலிசி ஃபஸ்ட்டு அப்போது இதோட பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கவர் பண்ணுறோன்னா பாலிட்டிலலாம் என்னென்ன கேட்கலாம், பாலிசி ஷிஃப்ட் எப்படி இருந்து எப்படி மாறி இருக்கு. ஸோ பாலிட்டி வைஸில் இதுக்காக இப்போது ஒரு பில்லாக பாஸ் பண்ணியிருப்போம், அந்த பில்லை பாஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கும். அப்போது இது மெயினாக டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. டீசென்ட்ரலைசேஷன்னாவே பவர்ஸை பிரித்து தருதுன்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட் ரிமூவ்டு த டீசென்ட்ரலைசேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட் யார் இருக்காங்க ப்ளஸ் அந்த மாடு எது இருக்கோ டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டு ஒப்படைக்கணும். கண்காணிப்பு பொறுப்பை வந்து நேரடியாக அவங்க கையில் ஒப்படைக்கணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்றது இனி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு தடுப்பு, ஒவ்வொரு இந்த பேரியர் நடுவுலையும் 8 ஃபீட்டு டபுள் பேரியர்ன்றது நீங்கள் செட் பண்ணணும். அப்புறம் இழப்பீடு நிவாரணம், ஸோ அதில் யாராவது பாதிக்கப்பட்டா அப்படின்னா அவங்களுக்கு தனியார் காப்பீடு அப்படின்ற ஒரு முறை கட்டாயப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சில பாலிசியில் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது இஷ்யூ. அந்த இஷ்யூவில் என்ன பண்ணியிருக்காங்க, பாலிசியை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வரோம் பேக்ரவுண்டுக்கு. யூனிட் 8 ரொம்ப முக்கியமானது. அந்த டைமென்ஷன்லேருந்து பார்த்தா லிங்குவஸ்டிக் ரூட். அப்போது இந்த ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல் அது எல்லாமே நம்ம லிங்குவஸ்டிக் ரூட்லேருந்து வந்தது தான். ஸோ டைரெக்டாக வந்தது கிடையாது. ஸோ தமிழர்களோட ஒரு வீர விளையாட்டாக இருந்தது. இது என்ன சொன்னாங்க, வேர்ட்ஸ் சாலி அண்ட் கட்டு, ஜல்லி கட்டு, ஜல்லி அண்ட் கட்டு. ஜல்லி அப்படின்னா காயின்னு, கட்டு அப்படின்னா டைடு. என்ன பண்ணுவாங்க, ஒரு மஞ்சள் கலர் துணியில் காசெல்லாம் வச்சு அந்த கொம்பில் கட்டி வைப்பாங்க. அதை அடக்கி பிடிக்கிறவங்களுக்கு தங்க காசுகளோ நாணயங்களோ இனாமா தருவாங்க. இதுதானே நம்ம ஊர் பக்கம் வில்லேஜ் பக்கம்லாம் ஈஸியாக பார்த்துருப்போம். அதுதான். ஸோ கோல்டு ஆர் சில்வர் காயின்ஸு டை டு த புல்ட்டை இது பண்ணி அதை ப்ரைஸ் மணியாக கொடுப்பாங்க. இது முக்கியம். அடுத்து கிளாசிக்கல் டேர்ம், இது என்னன்னு சொல்லுவோம், ஏறு தழுவுதல். அப்போ ஏன்ஷியன் டைம்லேருந்து இது என்னன்னு சொல்கிறோம், ஏறு தழுவுதல். ஜல்லி கட்டு 2 இரு சொல் இருக்குது, இந்த பரிசாக வழங்குறாங்க. கிளாசிக்கல் என்ன சொல்கிறோம், மஞ்சள் விரட்டு, இல்லைன்னா இதை ஏறு தழுவுதல்னு சொல்லி 2 விதமாக சொல்கிறாங்க. அடுத்து லிட்ரரி எவிடன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு எவிடன்ஸ் இந்த மாதிரி விளையாடுறாங்க இருக்குது, ஏன்ஷியன் டைம்லேருந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு இருக்குது. அடுத்து லிட்ரரி எவிடன்ஸ்னால் அப்போ இதை பற்றி நம்மளோட காப்பியங்களில் பேசியிருக்காங்க. என்னென்ன காப்பியம், 8 தொகை. ஓகேவா? ஸோ 8 தொகையில் நமக்கு ஆல்ரெடி மாடு பிடித்தல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 8 தொகை நூலில் வந்து முல்லை களி அப்படின்ற ஒரு நூலில் ஏறு தழுவுதலை பற்றி நமக்கு விரிவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு கூட போதும். எதை பற்றி சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னா முல்லை நிலம் அப்படின்னாவே அது மேய்ச்சலுக்கான நிலம், மாடுபிடி வீரர்கள் இருக்கிற ஒரு இடம். அடுத்து காப்பியங்கள் என்னது, இளங்கோ அடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம், 8 தொகை அப்புறம் சிலப்பதிகாரம். இது 2த்துலேயுமே மாடுபிடி காளையை வெற்றியாக அடக்கிய வீரத்தை தேர்ந்தெடுக்கும் பெண்கள். ஸோ அப்போ அந்த கல்யாண முறை அப்படின்றது எப்படி இருந்துச்சு, யார் மாடுபிடி வீரனாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு தருவேன். ஸோ இந்த கான்செப்ட் எதில் சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில். நம்ம நிறைய விஷயம் பழைய படம்லாம் பார்க்கும்பொழுது பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஏறு தழுவுதல் 8 தொகை அதில் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் திருமணம் செய்யணும் அப்படின்னா காளை அடக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இலக்கிய சான்றுகள்லேருந்தே இந்த ஏறு தழுவுதல் அப்படின்ற வார்த்தை இருந்துட்டு இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், வேறு என்னென்ன எவிடன்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு கிடச்சிது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக 8th யூனிட்ல இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்காங்க.
ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பிச்சு அங்கே இருந்த இதை தான் இப்போ நமக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்னது மொஹஞ்சதாரோ ப்ரொவைடிங் த புரோட்டோ இந்தியன் ஆன்டிக்வைரி அண்டு ஸ்போர்ட்ஸ் பற்றி. அப்போ மொஹஞ்சதாரோ சம் எவிடன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னது ஒரு காளையை அடக்கும் காட்சி மொஹஞ்சதாரோல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட முத்திரைகள், காளை அடக்கிற முத்திரை, டிராயிங்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கண்டெடுத்திருக்காங்க. இங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து மொஹஞ்சதாரோல நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பாறை ஓவியங்கள், இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டிலையும் பல்வேறு பகுதிகளில் மாடுபிடி வீரர்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள அந்த மாதிரி ஓவியங்கள் நிறைய கண்டெடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான சான்று. 1500 ஆண்டுகள், ஓகேவா? ஸோ அப்போலேருந்தே ஒரு ராக் பெயிண்டிங்கில் நமக்கு இதை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. கழுத்து மேட்டுப்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்காங்க. 1500 ஆண்டுகளுக்கு கழுத்து மேட்டுப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க ஓவியம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? மதுரை. 1500 ஆண்டுகளுக்கு பழமையான காளையை அடக்கும் ஒரு ஓவியம் வந்து கண்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமா கேட்கறதுக்கானது. அதுக்கப்புறம் ஒரு ஏன்ஷியன்ட், ஒரு புல், ஒரு அதுமே அந்த மாடு அடக்குற மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் பெயிண்டிங் கிடைச்சிருக்கு. எங்க? கரிக்கையூர் நீல்கிரிஸ் அண்டு சந்தானக்குப்பம், வேலூர். இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்துக்கங்கப்பா. 8th யூனிட்ல ரொம்ப இந்த மாதிரி கேட்டுருவாங்க கண்டிப்பா. என்னது? கரிக்கையூர் நீலகிரியில் இருக்கு. பாறை சேத்து கோவில், திமிழ் கொண்ட காலை ஓவியங்கள் இருக்குது. சந்தனக்குப்பம் வேலூர்ல இருக்குது. இது என்னது? திமிழ். ரெண்டுமே திமிழ்னா அந்த முதுகுல ஹம்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை பிடிச்சு அடக்குற மாதிரி ஒரு ஓவியங்கள் இந்த 2 இடத்துலையும், கழுத்துமேட்டு அண்ட் கரியூர், அதுக்கப்புறம் சந்தனக்குப்பம், இந்த 3 இடத்துலையும் 1500 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு சில எவிடன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்காலஜி அண்ட் எக்கனாமி வேல்யூ. ஸோ இது பேஸ்ட். அப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா பாலிட்டியில் என்னென்ன பாலிசி சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஸோ ஏன்ஷியண்டாக என்னென்னலாம் நடந்திருக்கு, இதனால எக்கனாமியில் என்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப இந்த வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு சைட் டாபிக் கிரியேட் பண்ணணும், இல்லை அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வியூவில் போங்க, உங்களுக்கு நிறைய சைட் டாபிக்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, எக்கலாஜிக்கல் அண்டு எக்கனாமிக்கல் வேல்யூ. ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்னது? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைம்ல இருந்தே வந்துட்டு இருக்கிறது. நம்ம அதை என்ன பண்ணோம்? ப்ரிசர்வ் பண்ணி ஒரு சில ப்ரீட்ஸ் இருக்காங்க, இதுக்கான ஒரு சில நேட்டிவ் ப்ரீட்ஸ், அவங்களாம் ப்ரிசர்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அது எக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப பெஸ்ட் அண்ட் எக்கனாமிக்கல் வேல்யூ அதிகம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேட்டிவ் ப்ரீட் என்னென்னது நமக்கு தெரிஞ்சது? காங்கயம், புலிக்குளம். என்னென்ன ப்ரீடு பேர்? காங்கயம், புலிக்குளம், அம்பலச்சேரி, அம்பலப்பாடி. இதெல்லாம் இவ்வளோ தெரியலனாலும் பரவாயில்ல, பட் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது இந்த காங்கயம் வார்த்தை, அதெல்லாம் நமக்கு தெரியும்ல. ஒரு சில ப்ரீட் என்ன ப்ரீடுன்னு கேட்க போகிறதில்ல, இதெல்லாம் நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வர காளைகளோட ப்ரீடு. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ப்ரீட் அனிமல் ஸ்லாட் அதுவும் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஸோ அது பேஸ்டாக இருக்க ஆர்டிகல் 48 கீழே நமக்கு ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணணும்? என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு கீழே கவு ஸ்லாட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சப் கிளாஸஸ்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே காட்டும் பொழுது நமக்கு இதாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது? நம்மளோட பயோடைவர்சிட்டி வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸாக மாறிடுச்சு. பட் அப்போலேருந்து எடுத்துட்டு வந்த ஒரு கேட்டில் பிரீட், நேட்டிவ் கேட்டில் பிரீட் எல்லாம் இப்போ ரிஸ்க்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இந்தியன் பிரீட்ஸை வந்து நம்ம பாதுகாத்து அவங்கள இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர, இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஆர்டிஃபிஷியலாக எடுத்துட்டு வரனால பெருசா ஒன்றும் உடம்புக்கும் நல்லதில்லை, நம்ம எக்கனாமிக்கும் அவ்வளோவா நல்லதில்லை. அடுத்து ஓகே, ஜல்லிக்கட்டு. ஓகே, இப்போ ஜல்லிக்கட்டுன்னு என்ன பண்ணுறோம்? ப்ரீடு பார்த்தாச்சு, அது முடிச்சாச்சு. இப்போ பாலிட்டி அண்டு கான்ஸ்டிடியூஷனை லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்றது நமக்கு ஒரு கிளாசிக்கல் டைம்லேருந்தே வந்திருக்க ஒரு நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்லேருந்தே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ நடந்திருக்கு. இது நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மறு ஆய்வு பண்ணி தான் இதை நடத்தலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இது ஒரு ஃபெடரலிசம் கான்செப்ட். என்னது? பவர்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்த கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன வச்சுருக்காங்க? கல்ச்சர் அப்படின்றத பாதுகாக்கணும் அப்படின்றதானே நம்மளோட மெயினான இதுவே. ஆர்டிகல் 29(1) என்ன சொல்லுது? ப்ரொடெக்ட் த மானுமெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது டியூட்டியாக நம்மளோட 51A ஜியில் வந்து என்ன சொல்கிறாங்க? நம்ம மானுமெண்ட்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அசிங்கம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளோட ஒரு டியூட்டியாகவே வச்சுருக்காங்க. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த
Cruelty of the Animal Act. இந்த மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இயர் கேட்பாங்க. Cruelty of the Animal Act 1960. செவன்த் லிஸ்ட் அப்படின்னா என்னது? 3 பவர்ஸை பற்றி பேசுவாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு. அதில் என்ட்ரி 17 நமக்கு இந்த எதை பற்றி பேசுகிறாங்க? இது ஜல்லிக்கட்டு, இது ஒரு கிளாசிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அல்லான ஒரு விஷயம், அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது என்ட்ரி 17. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸாமில் லிங்க் பண்ணி கேட்கலாம். லிங்க் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நாகராஜன் கேஸ், சிம்பிளாக நாகராஜன் கேஸ் 2004 ஜல்லிக்கட்டை பேன் பண்ணாங்க. கம்ப்ளீட்லி பேன் த ஜல்லிக்கட்டு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? எதனால் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் ப்ரிவென்ஷன் ஆஃப் த க்ரூயாலிட்டி ஆஃப் அனிமல் ஆக்ட், அது கீழே பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணி எடுத்து வந்துச்சு. ஸோ எந்த கேஸு கீழே பேன் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா நாகராஜன் கேஸு கீழே. அதுக்கப்புறம் ஏன் 2017 என்ன பண்ணிட்டோம்? பப்ளிக் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு மெரினால. எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொட்டஸ்ட், ஜல்லிக்கட்டு வேணும், ப்ரிசர்வ் த தமிழ் ஐடென்டிட்டி, தமிழர்களின் சான்று அடையாளம் சொல்லி ஒரு பெரிய மாசான ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போது இது ரொம்ப முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எழுதிங்கன்னா ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அனானிமஸ்லி பாஸ்டு த க்ரூயாலிட்டி ஆஃப் தி அனிமல். தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. லீகலி எக்ஸம்டட் ஜல்லிக்கட்டு ஃப்ரம் த சென்ட்ரல் பேன். அந்த பேன்லேருந்து விடுவிச்சிருக்காங்க. எப்போ? 2017 அமெண்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் 2023 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வெர்டிக்ட் ஒன்று நடந்துச்சு. சட்டப்பூர்வமாக அனுமதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2023 மறுபடியும் ஒரு 5 பெஞ்ச் வெர்டிக்ட் நடக்குது. இந்த வெர்டிக்டில் அபெக்ஸ் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மினிமைஸ் த அனிமல் பெயின் த்ரூ த இன்ஸ்டிடியூஷனல் ரூல். ஸோ ஓகே, இதுதான் மெயினாக. 2004 ஜல்லிக்கட்டுக்கு தடை வச்சாங்க. 2007 ஜல்லிக்கட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுமதி கிடச்சிச்சு. 2023 ஒரு 5 நீதிபதிகள் உட்காந்து தமிழ்நாடு சட்ட திருத்தம் செல்லும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த 3 இயரும் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆர்டிக்கல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கன்வென்ஷன் ஃப்ரம் த ப்ரொடெக்ஷனில் பற்றிலாம் பேசுகிறது. ப்ரொடெக்ஷன் ரைட்டு. ஸோ எல்லா எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த ஸ்கிரிப்டு, கல்ச்சர், மானுமெண்ட்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு லீகல் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் தெரியலான்னு பரவாயில்ல, ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லிஸ்ட் 3 என்ட்ரி 17 எதை பற்றி பேசுன்னு சொன்னோம்? ப்ரிவென்ஷன் க்ரூயாலிட்டி ஆஃப் தி அனிமல்ஸ். இது வந்து நமக்கு பிகாஸ் இட் இஸ் இன் சென்ட்ரல் லிஸ்ட். ஓகேவா? எதனால் மெயினாக சொல்கிறாங்கன்னா, இது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டேட்டு சென்ட்ரல் 2 பேருமே எந்த முடிவு வேணால் எடுக்க முடியும். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஹாவ் அ பவர் டு த லெஜிஸ்லேஷன். ஆர்டிகல்ஸ் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 254 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மாநில சட்டமன்றத்தில் முன்னுரிமை பெறுறது. ஓகேவா? அப்போ பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்தா ஒரு ஸ்டேட் லா ஆன் கன்கரண்ட் லிஸ்ட்ல அதை இப்போ ஒரு பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பற்றி பேசுறது ஆர்டிக்கல் 254. 2014 தமிழ்நாடோட அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஜல்லிக்கட்டு அப்படின்றது இது அனுமதி வழங்கிட்டாங்க. இப்போ 2017 அனுமதி வழங்கிட்டாங்க. அடுத்து முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளோதான். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஜல்லிக்கட்டுன்னு எடுக்கிறப்போ அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தோம். ஸோ அதனால் எக்கனாமியில் என்ன நடக்குது, ஸோ பாலிட்டி வைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு என்ன சொன்னேன், சேம் இதே மாதிரி ஒரு மெயின்ஸ் கொஷின் கேட்டால் கூட நீங்கள் கவர் பண்ணி எழுதிடலாம். நடுவில் வந்த ஆர்டிகல்ஸ், இயரு, இந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட், இந்த அமெண்ட்மெண்ட் நடந்தது, இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸில் இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதணும்னா ப்ரிலிம்ஸில் வரப்போகுது. இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளே எழுத போகிறோம்னா அது மெயின்ஸ். அவ்வளோதான். ஆக மொத்தம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது எல்லா இஷ்யூமே. ஓகே, அடுத்து ஸோ தேர்ட் இஷ்யூவாக என்ன பார்க்க போகிறோம்? வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா. அப்போது இப்போ 2025 வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது பேஸ்டாக ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூ, என்ன கொஷின், என்ன நியூஸில் வந்திருக்குன்னா க்ரோத் ரேட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ க்ரோத் ரேட் ரிஜிஸ்டர் பண்ணது 8.4 இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் வால்யூம் 21.18 lakh வெஹிக்கல்ஸ் ஆர் ரிஜிஸ்டர். இது வரைக்கும் இவ்வளோ வெஹிக்கல் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா
ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், ஒரு யூனிட் ஆஃபீஸர். ஸோ ஆல் ஓவர் 38 டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் இவங்க கீழே தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒன்று நடக்குது. ஓகேவா? அப்போ தமிழ்நாடு முழுவதும் 21.8 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வாகனம் எல்லாம் பதிவு செய்கிறது எந்த இடம்னா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது போதும். அடுத்து, தமிழ்நாட்டில் பதிவான மொத்த வாகனங்கள் 40க்கு அதிகமானவை. டோட்டலாக எவ்வளோ? 40க்கு அதிகமாக இருக்குது. ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்தெந்த இடத்துல? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை அண்ட் சேலம். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல் அதோட ரிஜிஸ்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் 2024 அப்போ 1.35 இருந்தது, இப்போ 1.74 க்ரோத் ரேட், மேசிவ் க்ரோத் ரேட். இப்போ வெஹிக்கல்ஸ் நிறைய ப்ரொமோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ வெஹிக்கல் அப்படின்னா என்னது? மின்சாரம் ப்ளஸ் எரிபொருள் சேர்ந்து வர ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் தான் வெஹிக்கல். இந்த வெஹிக்கலுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸும் வந்திருக்கு. இப்போ இது படிக்கும்போது ஸ்கீம்ஸும் தெரிஞ்சுக்கலாம். என்னது? ஃபெமா, இந்தியன் ஸ்கீம். அப்போ ஃபெமா ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் கூட கேட்டுருவாங்க. ஃபெமான்னு கொடுத்துட்டு ஃபாஸ்டர் அடாப்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஹைபிரிட் இல்லைன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் இன் இந்தியா. ஃபெமா அப்படின்றது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்காக வந்தது. ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபாஸ்டர் அடாப்டட் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இன் இந்தியா. அடுத்து PM டிரைவ். இதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கலாம். என்னது? பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவிங் ரெவல்யூஷன் இன் இனோவேஷன் இன் வெஹிக்கல் எனாக்ட்மெண்ட். பார்த்துக்கங்க, கண்டிப்பாக இந்த வார்த்தையை கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் கூட எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? புதுமையான வாகன மேம்பாட்டில் மின்சார இயக்க புரட்சி என்று பொருள். இதோட முக்கிய நோக்கம் என்னது? இந்தியாவில் வெஹிக்கல்ஸோட பயன்பாட்டை ஊக்குவிக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்படி ஊக்குவிச்சிட்டாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்ல ஆகிற பொல்யூஷன் அப்படின்றது கம்மியாயிரும். ஒரு விஷயம் மாற்றும் பொழுது இன்னொரு இடத்துல நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட வெளியாகிற தன்மை கம்மியாகும். இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு. அடுத்து, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எவால்யூஷன் பார்த்துட்டோம். ரெகுலேஷன் எது கீழே வருது நமக்கு? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்த்தரைஸ்டான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. எது கீழே வருது? மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட். அப்போ வண்டி எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ரெஜிஸ்டர்லாம் பண்றோம்ல. ஓகேவா? அப்போ மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் கீழே தான். ஸோ இதுக்கு கீழே எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஆக்ட் கீழே தான் வருது. அது டிஜிட்டல் ஷிஃப்ட் ஆகும் பொழுது வாகன் அப்படின்ற ஒரு ஆப் வச்சிருந்தோம். இப்போ வாகன் அப்படின்றது இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ ஃபைன் இருக்கு, எதாவது பேலன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். வண்டியோட நம்பர் எல்லாமே இருக்கா இல்லையா. வாகன் அப்படின்ற ஒரு டேஷ்போர்டு. அதுக்கப்புறம் இது எந்த மினிஸ்ட்ரியை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இது அண்டர் தி மினிஸ்ட்ரி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வாகன் பார்த்துக்கோங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. அண்ட் மோட்டார் வெஹிக்கல் ஆக்டோட இயர் 1988. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் ரொம்ப எதுக்காக மெயினாக இப்போ EVயை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வெஹிக்கல் என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாடு சைட்லேருந்தும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கல்ல. நம்ம TNPSC படிக்கிறனால தமிழ்நாடு வைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாடு வெஹிக்கல் பாலிசி இனாகிரேட்டட் இன் 2019 இனாகிரேட் பண்ணி இப்போ அப்டேட்டட் 2023 அப்டேட் ஆகிருக்கு. ஸோ EV கேபிட்டல் ஆஃப் இந்தியா இப்படின்னு ஒன்று வரணும். தமிழ்நாடு உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? தமிழ்நாடை EV கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் பண்ணும். ஒரு 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு ஜாப் கிரியேட் பண்ணி ஒரு மேசிவாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களோட ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேவா? இதுக்காக தான் நமக்கு மேசிவ் EV மேனுஃபேக்சரிங் எக்கோ சிஸ்டம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கலாம். ஸோ எங்கே செட்டப் பண்ணியிருக்கு? இதெல்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ இது பேஸ்டாக நிறைய கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அண்டு கோயம்புத்தூரில். ஓகேவா? அப்போது மேசிவ் EV மேனுஃபேக்சரிங் எக்கோ சிஸ்டம் இன் ஓசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அண்டு கோயம்புத்தூரில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஓகேவா? தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? 2019 எப்போ புதுப்பிச்சாங்க? 2023 இந்தியா EVயோட தலைநகரமாக ஆக்குறது தான் இதோட இலக்கு. இதோட இலக்கு என்ன? 50,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும், 1.5 lakhs பீப்புளுக்கு வேலை கொடுக்கணும். இதோட மேசிவ் மேனுஃபேக்சரிங் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்லையும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லையும் செட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இதை பேஸ் பண்ணி இப்போ என்னது? ஃபஸ்ட்டு மெக்கானிக்கலி ப்ராப்பர்டு வே இல்லை. ஸோ எக்கனாமிக் வைஸ் அப்படின்னா மொதல் பாயிண்ட் நமக்கு
இந்த லிஸ்ட்டில் வருது. இது அண்டர் தி கன்கரண்ட் லிஸ்ட். முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி தான், ஸ்டேட்டு சென்டர் 2 பேருமே இதில் அவங்களோட இதை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். இப்போது சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் அண்ட் டாக்ஸேஷன், ரோட் டேக்ஸு, லைசன்ஸு அண்ட் ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு 9th யூனிட்லேயும் கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு பேஸ்டாக வந்திருக்க மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுக்கு, ஸோ அப்போது அதோட டாக்ஸேஷன், லைசன்சிங் இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது வந்துரு. ஓகே, அடுத்து டிஜிட்டல் கவர்னன்ஸ், கவர்னன்ஸ். வாகன் பார்த்தோமா, அதே மாதிரி சாரதின்ற ஆப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ வாகன், அதுக்கப்புறம் சாரதின்ற சாஃப்ட்வேர். ஸோ இது ரெண்டுமே என்னன்னா ஒரு கவர்னன்ஸ் மாடல். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே வந்துடுது. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா இதை பற்றின விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டு, வாகன், சாரதி ஆப். அடுத்து கீ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்லாம் என்னென்னது, கான்ஸ்டிடியூஷனில் இதை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வேறு என்னென்ன இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வரப்போ பாலிட்டி பேஸ்டு ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ஒருத்தவங்க ரைட் டு லைஃப் அண்ட் ஒரு டிஜிட்டல் ஸ்கீம்ஸ் வருது, லைக் காவலன், SOS ஆப், அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க பர்சனல் லிபர்ட்டி இருக்குது, ரைட் டு லைஃப், நல்ல ஒரு லைஃப்பை வாழ்றதுக்கான உரிமை இருக்குது, அதுக்காக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தால் இந்த காவலன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆப் மாதிரி. இந்த மாதிரி ஆப்பு, பிங்க் பேட்ரோல், இதெல்லாம் வந்து பெண்களுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு சில மெஷினரிஸ். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டேட் டியூட்டி டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன். வண்டியில் எமர்ஜென்சி வைக்கிறது, இல்லை அவங்களுக்காக ஒரு பிங்க் பேட்ரோல், இதெல்லாம் எல்லாமே இதுக்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இதுவுமே வந்து ஒரு வெஹிக்கல்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு அந்த இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே ஒரு எமர்ஜென்சி பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? எல்லாமே ஒரு இது கீழே வந்து முக்கியமான கொஷின். இந்த முக்கியமான அடுத்த பாலிட்டின்னு வரப்போ கேசஸ் ரொம்ப முக்கியம். பிரகாஷ் சிங் கேஸ், த லேண்ட்மார்க் ஆஃப் தி பாலிசி ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன், இது என்னன்னா போலீஸ் அஃபீஷியல் வந்து இன்வெஸ்டிகேஷன் லா அண்ட் ஆர்டருக்காக. அப்போ பிரகாஷ் சிங் கேஸ்ன்னு வந்துட்டு அவங்களுக்கு போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்காகவும், இல்லை ஒரு டிஜிட்டலுக்காக காவல்துறை திட்டங்கள், குடிமக்களின் உயிர் மற்றும் பாதுகாப்பு, இதெல்லாமே அரசியலோட ஒரு கடமை. அதை வந்து நீங்கள் நிறுவன ரீதியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற இந்த டிஜிட்டலோட இருக்க அந்த த்ரெட்டனாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக குடிமக்களோட பாதுகாப்பு, இது எல்லாமே யாரோட கடமைன்னு சொல்கிறாங்க, ஒரு நம்ம கவர்மெண்ட்டோட கடமைன்னு சொல்கிறது பிரகாஷ் சிங் கேஸ். பிரகாஷ் சிங் வழக்கு 2006 வந்திருக்குது. காவல்துறை சீர்திருத்தம், அப்போ போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கேஸ். நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வரமா இருக்கும். ஸோ ஒரு ஹிண்டாக வரனால அப்படி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெஹிக்கல்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம், அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த வாகனங்கள், அது ப்ரொடெக்ஷன், அப்புறம் அது லைசன்ஸு. அப்போ அதில் இருக்க ஒரு சில சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும் பொழுது அது பேஸ்டாக இருக்க காவலன்ற ஆப் எல்லாம் பார்த்தோம். அப்போ அதுக்கு அடுத்து அதை ரிலேட்டடாக டிஜிட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்போ டிஜிட்டல் இந்த விஷயமாகவும் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிரகாஷ் சிங் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸும் பார்த்தோம். ஓகேவா? முக்கியமாக இது என்னது, காவல்துறை சீர்திருத்தம் தொடர்பாகவும் ஒரு சட்டமன்ற ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும், அதே டைமில் மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 51A மாடர்ன் டிராஃபிக். ஸோ இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் ஒன்று வருமா அப்படின்றது. இப்போ 51 அப்படின்னாவே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வந்துருச்சு. என்னது? மாடர்ன் டிராஃபிக் அண்டு சைபர் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸு. ஃபண்டமெண்டல் டியூட்டி அபைட் டு த ரூல் ஆஃப் லாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுவுமே ஒரு அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம டியூட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறனால 51A இங்கே காமிச்சிருக்குது. அடுத்து கிரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். ஒரு சில விஷயங்கள் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அண்ட் டிஜிட்டலி லிங்க் த போலீஸ் ஸ்டேஷன் அக்ராஸ் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணி வச்சுருவாங்க. அதுலேருந்து டேட்டா ஷேர் ஆகும். ஸோ டேட்டா ஷேரிங் ஹப் ஃப்ரம் த இந்த கிரிமினல் ட்ராக்கிங் மூலயமா போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொன்னார். அதில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மாடர்ன் டிராஃபிக்கின் சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன விஷயம் இருக்கோ அதுக்காக தான் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸையும் அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸையும் லிங்க் பண்ணி வைக்கிற மூலிமா எல்லா டேட்டாவும் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும்.
வேற விமன் சேஃப்டிக்காக சேஃப்டி இஷ்யூன்னு வந்தனால அடுத்து ஸோ விமன் சேஃப்டிக்காக டிஜிட்டலாக என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தனித்தனியாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்திருக்கும். நம்ம அந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு அது வழியாக என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ விமன் அண்ட் சேஃப்டிக்காக என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. மெயின் இனிஷியேட்டிவ் காவல் கரங்கள்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் இருக்குது. யார் யாருக்கா? சீனியர் சிட்டிசன், சில்ட்ரன், அர்பன் ஏரியாஸில் இருக்க விமென்ஸு, அபண்டண்டாக இருக்கவங்க, தனியாக இருக்கவங்க, இவங்க எல்லாத்தையும் ஒரு என்ஜிஓ மாதிரி இருக்கவங்க டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இது என்னது? காவல் கரங்கள். அதுக்கப்புறம் காவலன் IOS ஆப். இது என்னது? ஒரு டிஜிட்டல் கவர்மெண்ட். ஸோ இதை எமர்ஜென்சி இமீடியட்டாக ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த IOS பட்டன் அமுத்துனா நமக்கு இமீடியட் ஹெல்ப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அம்மா பேட்ரோல், பிங்க் பேட்ரோல்ன்ற மாதிரி விமனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற ஒரு வைலன்ஸ்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு GPS கேமரா இதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு பேட்ரோல் வெஹிக்கல் வந்து இருக்குது. மெயினாக யாருக்காக? அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக. காவல் கரங்கள் மீட்டு மறுவாழ்வு கொடுக்கிறது, காவலன் அவசர டிஜிட்டல் பாதுகாப்பு, பிங்க் பேட்ரோல் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக எடுத்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் காவலன் உதவி ஆப். ஸோ இது மூலியமா என்னன்னா இது வந்து எமர்ஜென்சி அண்ட் நான் எமர்ஜென்சி பாலிசி டு யாருக்கு? சிட்டிசன் ஆன்லைன்ல இருக்கவங்க, இன்க்ளூடிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கல் வெரிஃபிகேஷன் அண்ட் லாஸ்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்துருச்சு. அப்போ ஒரு இங்க பாருங்க வெஹிக்கல் வெரிஃபிகேஷன். ஒரு வெஹிக்கல் பேஸ்டா வந்தனால அது பத்தின இருக்க எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லா ஸ்கீம்ஸும் பார்க்க முடியுது. அது பேஸ்டா பார்க்கும்போது மற்ற ஸ்கீம்ஸும் உங்களுக்கு வந்துருது. காவலன் உதவி ஆப் என்னென்ன பண்றாங்க? சிட்டிசன் ஆன்லைன்ல ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை இன்க்ளூடிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுமா, வெஹிக்கல் வெரிஃபிகேஷனா, டாக்குமெண்ட் லாஸா, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஆப் மூலமா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நம்ம ஆட்டோ, தமிழ்லேயே பார்த்துடலாம். நம்ம ஆட்டோ இது என்னது? ஒரு தனித்துவமான QR இருக்கும். அந்த QR வந்து காவல் நிலையத்தோட எல்லையோட இணைக்கும் திட்டம். அப்படி இணைக்கிறதுனால என்ன ஆகும்? ஸோ அந்த இது வண்டி எங்கே போகுது, என்ன ஆகுது, அந்த ஆட்டோவோட போக்குவரத்து வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆட்டோ அப்படின்றது விமன் சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு முக்கியமான இது கண்காணிப்பு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் FCT முக அடையாள தொழில்நுட்பம், ஃபேஸ் ரெகக்னைசிங் டெக்னாலஜி. ஸோ தமிழ்நாடு காவல்துறை என்னது? AI அடிப்படையில் வந்து ஒரு முழு அடையாள தொழில்நுட்பத்தை ஒரு சாதனமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலயமா என்னது? ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க, இல்லை இந்த முகத்தை ஆல்ரெடி இதெல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அவங்க குற்றம் இருக்காங்க, திருடர்கள் ஜாகரணும் முகம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மாநில குற்றவியல் தளத்துடன் நிகழ்நேரத்தில் ஒப்பிட்டு அடையாளம் காண உதவுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நிறைய ஒரு சில நிறைய விஷயங்கள் எப்படி எல்லாமே டிஜிட்டல் லிங்க் பேஸ்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த இஷ்யூ நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ வெஹிக்கல்னு ஒன்று ஆரம்பிச்சு அது பேஸ்டாக இருக்குது, அதை லிங்க் பண்ணி வந்ததை பார்த்தோம். அடுத்த இஷ்யூ என்னது? தமிழ்நாடு ரிலீஸ் த இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் STG. நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். SDG ப்ரோக்ராம்ஸ், SDG கோல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் SDG ப்ரோக்ராம்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் 2.0. அப்போது இந்த SDG அப்படின்றது ஸ்டேட்டுக்கும் ரிலீஸ் ஆகும். ஸ்டேட் வைஸ்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன இண்டிகேட்டர் ஃப்ரேம் பண்ணி வரும். அது அண்டர் தி எது கீழே வருது? நம்ம SDG கோல்குள்ளே நம்ம வந்து 2030க்குள்ளே இந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ 0 ஹங்கர், 0 பாவர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இந்த இதெல்லாம் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு 17 SDG கோல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அது நமக்கு என்ன கொஸ்டினாக கேட்பாங்க? SDG கோல்ஸ் எப்போ அச்சீவ் பண்ணும்? 2030க்குள்ளே இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க? கண்காணிப்பு கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த மாதிரி 2030க்குள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் நிலையான வளர்ச்சி, மெயின் இவங்க நோக்கமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்றதுக்கான ஒரு குறியீடாக வெளியிட்டு அதை கண்காணிக்கிறது தான் இந்த ஸ்டேட் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க். ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ரெடியூஸ் த இண்டிகேட்டர் ஃப்ரம் 314 முன்னாடி இருந்த தமிழ்நாடு இப்போ 244 அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இதுதான் இஷ்யூ. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க? மானிட்டர் பை த 28 டிபார்ட்மெண்ட் ஃபோக்கஸிங் ஆஃப் த அவுட்கம் மெஷர். ஸோ தமிழ்நாடை டெவலப்மெண்ட் பண்ணி அதில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அந்த இண்டிகேட்டர் தான். அப்போ இன்னும் நம்ம இப்போ குறைஞ்சிருக்கோம். இது மெயினான ஃப்ரேம் ஒர்க் என்னது? ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டா தமிழ்நாடு பேஸில் நமக்கு என்னென்ன SDG கோல்ஸ் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம், அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா?
தமிழ்நாடு வஸ் அதர் ஸ்டேட்டில் இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குது, பாவர்ட்டி அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன், அதில் பாவர்ட்டி கீழே மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஓகேவா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியோட ஹெட் குவான்ட் என்னது 2.2 லோவர் தேன் இந்தியா. மற்ற கண்ட்ரிஸை பண்ணும் பொழுது இது இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது. 100% எம்ப்ளாய்மெண்ட் எதுக்கு கீழே எடுத்தந்தோ அண்டர் எம்ஜிஎன் நரேகா. எம்ஜிஎன் நரேகான்னு என்னது 100 நாள் வேலை திட்டம், எல்லாருக்கும் வேலை திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ 100% எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் பண்ணோம். இன் கான்ட்ராஸ்ட் பீகார் 33.76, உத்தரப்பிரதேஷ் 22 ரெக்கார்ட் மச் ஹையர் பாவர்ட்டி லெவல். அப்போ ஹையர் பாவர்ட்டி லெவலில் 33.76, 33 உத்தரப்பிரதேஷ் ரொம்ப ஹையராக இருக்குது. அப்போ எங்க பீகாரில் தான். ஓகே, பாவர்ட்டி லெவல் பார்த்தாச்சு, வறுமை தெரியும், எம்ஜிஎன் நரேகா பார்த்தாச்சு. பிற மாநிலம் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு ஓகேவா இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது பீகார். அதுக்கப்புறம் ஹெல்த் அவுட்கம்ஸ். இப்போ இந்த எஸ்டிஜி கோல்ஸில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எஸ்டிஜி கோல்ஸில் என்னன்னு நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கீழே என்னென்ன வருது, ஸோ ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறேன். என்னென்னது, ஃபஸ்ட்டு நோ பாவர்ட்டி. அப்போது பாவர்ட்டியே இல்லாத ஒரு ஸ்டேட்டாவோ தமிழ்நாடாவோ உருவாகணும் அப்படின்றது ஒரு கோல். தமிழ்நாடுக்குன்னு ஒரு சில கோல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது ஓவராலாக எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓவராலாக வர பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நோ பாவர்ட்டி, அதுக்கப்புறம் யாருக்கும் பசி இருக்கக்கூடாது, நோ ஹங்கர். ஓகே, இது அப்படியே கூட கேட்பாங்க, திடீர்னு ஒரு 10வது எஸ்டிஜி கோல்ஸ் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டுருவாங்க. ஓகேவா, அப்போ நோ ஹங்கர், நோ பாவர்ட்டி, குட் ஹெல்த். 3 என்னது, சூப்பராக இருக்கணும், ஹெல்த்து குட்டாக இருக்கணும். 4வது ஃபோர்த்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4th அப்படின்றது எஜுகேஷன். 5னா எல்லா வேர்லும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 6 அப்படின்னா தண்ணி, அப்போ தண்ணி வந்துடும். ஓகேவா, அடுத்து 7 அப்படின்னா அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி. 6 தண்ணி, அடுத்து க்ளீன் எனர்ஜி பற்றி பேசுகிறது 7. அதுக்கப்புறம் டீசென்ட் ஒர்க் அண்டு எக்கனாமிக் க்ரோத். 8 அப்படின்றது டீசெண்டான ஒர்க் பற்றி பேசுகிறாங்க. 9 அப்படின்றது இண்டஸ்ட்ரியல்ஸ், அதை பற்றி பேசுனா 9. 10 அப்படின்னா எப்படி 5 நமக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்களோ அதுவுமே ரெடியூஸ் த இன்இக்வாலிட்டிஸ். இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இது இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும்னு பேசுவாங்க. 11 அப்படின்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கமிட்டிஸ், சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஓகேவா, அடுத்து 12 பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கனெக்ஷன் அண்டு ப்ரொடெக்ஷன். ஓகேவா, அடுத்து 13 கிளைமேட் ஆக்ஷன். ஸோ கிளைமேட் ஆக்ஷனுக்காக தான் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற விஷயம்லாம் வந்திருக்கும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா இது பேஸ்டாக என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இப்போ எனர்ஜின்னு வந்துட்டா சோலார் எனர்ஜி அது வந்துடணும். இது நோ ஹங்கர்னா நமக்கு இது பேஸ்டாக என்னென்ன, இதுக்காக அந்த அரிசி கொடுக்குற ஸ்கீம்ஸு இதெல்லாம் இருக்கணும். நோ ஹங்கர் செகண்ட் இது. அதுக்கப்புறம் லைஃப், மெரைன்ஸோட லைஃப் பற்றி பேசுனா அது 14th. லேண்டோட லைஃப் பற்றி பேசுது நமக்கு 15. அதுக்கப்புறம் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், இந்த புறா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 என்னது, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். அப்புறம் பார்ட்னர்ஷிப் அண்ட் க்ரோத் பற்றி பேசுது 17. இந்த 17மே தான் நமக்கு சஸ்டைனபிள் க்ரோத் எனர்ஜியாக இருக்குது. ஓகேவா, சரி, இப்போதைக்கு இந்த 17 சஸ்டைனபிள் என்னென்னு கோல்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இதில் இந்தியா என்னென்ன லெவலில் இருந்தாங்கன்றது பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக வறுமையில் பாவர்ட்டி, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி நம்மள்ட்ட 2.2 தான் இருக்கும், ரொம்ப லோவராக இருக்கும். நமக்கு கீழே பீகார், உத்தரப்பிரதேசம் ரொம்ப ஹையர் மார்ஜினில் இருக்காங்க. அதுக்கடுத்து ஹெல்த்து, இப்போ பார்த்தோமா ஹெல்த் அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அப்போ எஸ்டிஜி கோல் 3 கீழே 13/1000 லைவ் பர்த், செகண்ட் லோவஸ்ட் நேஷனாலிட்டியாக இருக்குது நம்ம தான். ஓகேவா, யார், தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ 99% ஆஃப் 98 இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் ஒழுங்காக இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 73 வயசு வரை வாழ முடியும். இதில் 3rd நேஷனாக இருக்கும். அவுட் ஆஃப் பாக்கெட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மெடிசனுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்களா. ஃபினான்ஷியல் பர்டன், லோவர் ஃபினான்ஷியல் பர்டன் 9.1%. ஸோ இது எல்லாமே ஹெல்த்தோட அவுட்கம்ஸ் பற்றி பேசும் பொழுது இந்த இடத்துல இருக்குது. வேறு எஜுகேஷன். ஓகேவா, எஜுகேஷன்னா 4 சொன்னேன்னா 4லேருந்து எஜுகேஷன் வந்துடும். அப்போது ஹையர் எஜுகேஷன் 18 to 23 வயசு வரைக்கும் குரூப்ஸு ஹையர் அமாங் தி ஸ்டேட்ஸ் நம்பர் 47% கிட்ட இருக்காங்க. இல்லை ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் ஹையர் எஜுகேஷன் 1. இவ்வளோ உள்ளே போய் தெரிஞ்சுக்குமா இல்லை, எந்தெந்த இதில் எவ்வளோ தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவர்ட்டி பார்த்துருக்கோம், இப்போ எஜுகேஷன் பார்க்குறோம். அடுத்து மொத்தத்தில் நம்மளோட என்ன இருக்குது, எஜுகேஷன் ஹையர் ஆகிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் அண்டு சானிடேஷன் 6th ஒன்று பார்த்தோம். இதுலுமே என்னது, ஹவுஸ் ஹோல்டு எல்லாத்துக்குமே பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர், ஜல் ஜீவன் மிஷன், இந்த மிஷன் எல்லாம் இங்கே நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ 81.8
have the piped drinking water இருக்குது. ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ. ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீனா டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறது. அப்புறம் ஃபுல் டேப் வாட்டர் கொடுக்குற கனெக்ஷன். ஜல்ஜீவன்லேயே 2.0 வந்துருச்சு. இது எல்லாமே வாட்டர் பேஸ்ட்லையும் நம்ம இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து எனர்ஜி 100% எலக்ட்ரிஃபிகேஷன். இப்போது 100% எல்பிஜி தராங்க, க்ளீன் குக்கிங் ஆயில் தராங்க. அப்போது SDG 9 ஃபஸ்ட்டு அண்டர் தி SDG 9 வித் த 100%. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ SDG கோல்லே கோல் 9 படி எல்லா பக்கமும் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது இந்த குக்கிங் ஃபியூவல் இந்த விஷயமா இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ட் அஸ் த ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸ்லேயுமே கேட்பாங்க, சிம்பிளாக இந்த 17 SDG கோல்ஸை கேட்பாங்க. மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு ஏஜ் குரூப் சொல்லுவாங்க. 15லேருந்து 59 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? டிக்ளைன் ஃப்ரம் த இறங்கி இருக்குது அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஃபஸ்ட்டு 7.2 பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அது குறைஞ்சி நமக்கு 4.8 பேராக மாற்றிட்டாங்க. எதுக்காக? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா நிறையா பேரை உள்ளே வந்து எடுத்துகிட்டு வரணும். எல்லாருமே டிஜிட்டல் அக்சஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லா வில்லேஜுக்கும் 3G 4G கனெக்ஷன் டிஜிட்டலாக அவங்கள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு மெயினாக. இது எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் அண்டு டிஜிட்டல் அக்சஸ் 3மே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேப்ஸ், வேறு என்னென்ன கேப்ஸ் இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சைல்டு அண்டர் நியூட்ரிஷன் ரிமைன் வித் 2.2%. சைல்டு வந்து ஒரு 5 அண்டர் 5 கிலோ அண்டர் வெயிட் இருக்காங்க, 5 கிலோ கீழே இருக்கிறாங்க. அண்டர் 5 வயசு கீழே இருக்கவங்க ரொம்ப நியூட்ரிஷனே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து சைல்டு அண்டர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் 22%. இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னும் சரி பண்ணலை. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு என்ன பண்ணணும்னா இன்னும் மேம்படுத்தணும். ஸோ மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி மற்றும் சேவைகளில் உள்ள வேறுபாடுகள் தொடர்கின்றன. நகரப்புறத்தோட தன்மை வந்து தொடர்ந்து சவாலாகவே இருக்குது. சுற்றுச்சூழல் நீண்ட காலமாகவே பாதுகாக்கணும், அது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 22% எடை குறைவாக இருக்காங்க. அப்போ குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது. இதெல்லாம் என்விரான்மெண்ட் கன்வென்ஷன் இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் என்னென்ன பார்த்தோம்? பாவர்ட்டி 100% வந்து நம்ம வேலை கொடுத்துருக்கணும். பாவர்ட்டி 100 நாள் வேலை கொடுத்து வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. 3 கீழே ஹெல்த்து, ஸோ மொட்டாலிட்டி அதில் 2வது ரேங்காக இருக்கும். SDG 4 கீழே 4னா எஜுகேஷன், ஸோ ஹையர் எஜுகேஷன் ரேட் இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது 47% இருக்கும். 6 அப்படின்னா வாட்டர் அண்ட் சானிடேஷன், ஸோ 100% ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துட்ருக்கோம். SDG 7 எனர்ஜிலையும் 100% போயிட்டுருக்கு. அது எம்ப்ளாய்மெண்ட்னா இப்போது டவுன் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் 4.8 டவுன் ஆகிருக்கு. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட SDG கோல் 17 SDG கோல் என்னென்னு சொல்லிட்டேன். எந்தெந்த கோல் எது கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ SDG கோல்ஸை பற்றி மட்டும் லைட்டாக படிச்சுப்போம். ஃபஸ்ட்டு இது பார்த்துக்காங்க. இது எதுக்குள்ளே வருது? நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியன் பாலிட்டிலையும் கொஞ்சம் கவர் ஆகுது, ஜியாகிரஃபி பேஸ்டையும் கவர் ஆகுது. எல்லாமே கவர் ஆயிரும் இந்த SDGயில். தான் பார்த்தோமே நம்ம 17 விஷயங்கள் இதில் கவர் பண்ணுறாங்க. கிளைமேட் வந்துருச்சு. ஓகேவா? சரி, ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் அடாப்டட் இன் 2005 அட் UN சஸ்டைனபிள் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் சம்மிட். இதில் தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் வேர்ல்ட் 2030 இந்த விஷயத்தில் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம். அதே தமிழ்நாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு ஒரு போர்ட்டலே இருக்குது. இந்த போர்ட்டலில் போய் பார்த்தோம்னா 15 வருஷத்துக்கு இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு வயசும் இருக்குது. ஓவராலாக டிரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்டு அப்படின்னு தான் இதோட இதுவே மெயினானது. ஒரு 17 கோல் இருக்குது, ஒரு 169 டார்கெட்ஸ் இருக்குது. இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும். இதுதான் மெயின். ஓகே, 17 கோல்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும் கரெக்டா? ஃபர்ஸ்ட் நோ பவர்ட்டி, வறுமையின்மை, அது மாதிரி பசியின்மை. இங்கே கொஞ்சம் தமிழ் இதாக இருக்குது. வறுமையின்மை, பசியின்மை, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்றது, குட் ஹெல்த், தரமான கல்வி, எஜுகேஷன், பாலின சமத்துவம், ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 6லிருந்து 10 என்னது? 6னா நீர் மற்றும் வாட்டர் அண்ட் சானிடேஷன்.
அதுக்கப்புறம் தூய்மையான அஃபோர்டபுள் க்ளீன் எரிசக்தி பொருள்கள். அதுக்கப்புறம் வேற என்னது, டீசன்ட் ஒர்க் அண்ட் வேளாண் கண்ணியமான வேலை, நல்ல பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே. அண்ட் தொழில் தாக்கம் மற்றும் ஊடகங்கள், இண்டஸ்ட்ரி அண்ட் இனோவேஷன். அப்புறம் ரெடியூஸ் த இன்இக்வாலிட்டி. என்னது 10 அப்படின்னா என்ன சொன்னேன், ரெடியூஸ் த இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 11 என்னது, நிலையான வளர்ச்சி இலக்கு. 12 நகரங்கள் மற்றும் சமூகங்கள், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். 13 பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், நுகர்வு மற்றும் உற்பத்தி. கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, கன்சம்ஷன் பண்ணுறது. 14 கிளைமேட் ஆக்ஷன், காலநிலைக்கேற்ற நடவடிக்கைகள். அடுத்து நீருக்குள்ளே இருக்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறது 15. நீருக்கு மேல் நிலத்தில் பற்றி பேசுகிறது 16. ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னென்ன எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கோ பார்த்துட்டோம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், எஸ்டிஜின்னு வந்துட்டாவே மெயினாக என்னென்னா நீத்தி ஆயோக் தெரியும். அப்போ தமிழ்நாடு பேஸ்டாக ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பற்றி ரிப்போர்ட் வருது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க, நீத்தி ஆயோக் தான். அப்போ நீத்தி ஆயோக் கோஆர்டினேட் வித் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அவங்க கூட சேர்ந்து ஒரு சஸ்டைனபிள் இந்தியா இண்டெக்ஸ் தமிழ்நாடு போர்ட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டட் த ஹை பவர் கமிட்டி அண்டர் தி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு இந்த எஸ்டிஜி போர்ட்டலில். இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். யார் கோஆர்டினேட் பண்ணுறா, நீத்தி ஆயோக் தமிழ்நாடு அளவு ஹை பவர் கமிட்டி. இந்த கமிட்டி மூலயமா ஒருங்கிணைஞ்சு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்காது. என்ன கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க, பிளானிங், என்ன பிளான், டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். என்னதுக்காக, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த ஒர்க்கிங் குரூப் இன் தமிழ்நாடு எஸ்டிஜி போர்ட்டலில். அண்ட் லோக்கல் மானிட்டரிங், தமிழ்நாடு யூசர் ஸ்டேட் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு அதை லோக்கல் ட்ராக்கிங் பண்ணி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒருங்கிணைந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எஸ்டிஜி செயல்பாடுகளை முன்னெடுக்க 8 கரும்பொருள் ஒரு குரூப், ஒரு பணிக்குழுக்கள் நியமிச்சு அது மூலயமா ஒர்க் பண்ணுறாங்க. உள்ளூர் கண்காணிப்புக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலயமா எஸ்டிஜி இலக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடிகிறது. ஓகே, இது நமக்கு டைரக்டாக பேப்பரில் வந்திருக்கு. இந்தியா ஹாஸ் கிராஸ்டு த half may achieve the UN Sustainable Development Goal அச்சீவ் பண்ண போகிறாங்க. நீத்தி ஆயோக் வந்து திங்க் டேங்க். நீத்தி ஆயோக்னாவே என்னது, திங்க் டேங்க். நீங்கள் படிக்கும்போது நீத்தி ஆயோக் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இது என்ன பண்ணாங்க, 10 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸோட ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். 66வது இடத்துல இருக்குது. லாஸ்ட்டில் இங்கே மகாராஷ்டிரா இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இருக்கா, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது, கேரளா இருக்குது, சத்தீஸ்கர் இருக்குது. இது 4. அப்போது இந்த 4ம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ எஸ்டிஜி கோல்ஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. அதுக்காக நீங்கள் மற்ற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர் பண்ண மாட்டிங்களா, இப்படி பேக்ரவுண்டோட மட்டும் தான் பண்ணுவீங்களான்னா அது இல்லை. நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவோம். எதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் காட்டணுமோ அதுக்கெல்லாம் ஃபுல் பேக்ரவுண்ட் எடுத்துப்போம். எதெல்லாம் ஜஸ்ட் 1 வேர்டில் இருக்கோ அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். நீங்கள் கிளாஸஸ் மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம துளிரில் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. யாருக்காவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வாங்கணும், இல்லை ஸ்பெசிஃபிக்கான யூனிட் 5 and 6க்காக மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.